கடலின் அழகை ரசித்து அதில் நீராடுவதற்கு பலரும் விரும்புகின்றனர். எனினும் அவ்வாறான இடங்களில் உயர் ஆபத்துக்கள் காணப்படுகின்றமையை எவரும் பொருட்படுத்துவதில்லை. வத்தளை பிருத்திபுரம் கடற்பரப்பில் உயிரிழந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த சகோதரன் மற்றும் சகோதரி ஆகியோர் எமக்கு அந்த பாடத்தையே கற்றுக் கொடுக்கின்றனர். வத்தளை பலகலவத்தை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணி சமநலி உள்ளிட்ட குடும்பத்தின் 7 பேர் நேற்று பிற்பகல் இந்த பகுதிக்கு வருகை தந்திருந்தனர். இந்த குடும்பத்தாரின் மூத்த சகோதரனின் 23வது பிறந்த தினத்தை கொண்டாடுவதற்காகவே இவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தந்துள்ளனர். கடலில் நீராடி கொண்டிருந்த போது அவர்கள் அனைவரும் நீரில் அடித்துச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்போது 5 காப்பாற்றப்பட்ட நிலையில் 2 பேர் காணாமல் போயிருந்தனர். தங்கை முதலாக இந்த இடத்திற்கு சென்றார். தம்பி கல்லில் இருந்து பாய்ந்தார். கைகளை காட்டி கடைசியில் உள்ளே சென்றார். பின்னர் ஒரு கையை மாத்திரம் காட்டினார். நான் கரைக்கு வந்தேன். புகுது அண்ணா, தங்கையும் தம்பியும் நீரில் அடித்துச் செல்கின்றனர் என கூச்சலிட்டேன். கடற்படை மற்றும் போலீசார் இணைந்து அவர்களை தேடும் பணிகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இதிலிருந்து பார்க்கும்போது இந்த கடலின் ஆழம் மிகவும் குறைவாக தெரிகின்றது. எனினும் சிறிது தூரம் நாம் உள்ளே சென்று பார்ப்போமானால் கடலின் ஆழம் வெகுவாக உள்ளது. ஆனால் அந்த ஆழத்தை பொருட்படுத்தாமல் அவர்கள் சென்றுள்ளனர். இங்கு உள்ள பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர், தாம் எச்சரிக்கை விடுக்கின்ற போதும் அதை மீறி அந்த எச்சரிக்கை உணர்வை மதிக்காமல் சென்றே இவ்வாறான சம்பவங்கள் அதிகம் நிகழப்படுவதாக. மேற்படி பிரதேசத்தில் அதிகம் கடலில் காணாமல் போன ஒரு சம்பவங்களும் மரணங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. ஆகவே இது தொடர்பில் விழிப்புணர்வு இருக்க வேண்டியது நிச்சயம் அவசியமாகும். இது தொடர்பான விழிப்புணர்வு பதாகைகளும் இங்கு பொருத்தப்பட்டுள்ள போதிலும் அதை மக்கள் கவனத்தில் கொள்ளாமல் நீராடுவதாக இப்பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். எனவே இது தொடர்பில் கவனத்துடன் இருக்க வேண்டியது மக்களின் பாரிய கர்மமாகும். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 12 வயதான ரஷ்மிகா நவன் மற்றும் 20 வயதான கிருஷ்ணி சமநலி ஆகியோரை இவ்வாறு காணாமல் போயுள்ளனர். அவர் 2 மாத கர்ப்பிணி என குடும்பத்தார் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் காணாமல் போன 12 வயதான ரஷ்மிகா நவனின் சடலம் இன்று பிற்பகல் கண்டெடுக்கப்பட்டது. மக்கள் விருப்பத்திற்காக இங்கு வந்து நீராடுகின்றனர். அந்த இடத்தில் ஆழம் காணப்படுகின்றமையை யாரும் புரிந்து கொள்வதில்லை. இதற்கு முன்னரும் 4 அல்லது 5 பேர் நீரில் அள்ளுண்டு சென்றுள்ளனர்.